நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளோட பிஜே ஃபார்ம்ஸின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக்கிறேங்க. இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹைடெக் எலிவேட்டட் கோட் செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோ மூலிமா தெரியப்படுத்தியிருந்தோம். நிறையா பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக கொட்டேஷன் கேட்குறவங்களுக்கு கொட்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ டவுட்ஸ் ரிலேட்டடாக கேட்குறவங்களுக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னீங்கன்னா, ஸோ நான் எஃப்ஆர்பி ரிலேட்டடாக இருக்க டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. இது ப்ரொமோஷனுக்காகவும் நம்ம போடலை. ஸோ எஃப்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் எஃப்ஆர்பி இருக்குது. ஸோ எஃப்ஆர்பின்றது காமன் நேமு. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ரெசின்ஸு, காம்போசிட் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ 3 டைப்ஸும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் ஒவ்வொருக்கும் வேறு மாதிரி ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃப்ஆர்பியில் பாலிஸ்டர் ரெசின் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ரொம்பவே லோவாக இருக்கும். ஆனால் மெட்டீரியல் பார்க்க அப்படியே ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். ஸோ இதுதான் லோ காஸ்ட் இருக்கிறதுலையே எஃப்ஆர்பியில் லோ காஸ்ட்டு. ஸோ செகண்ட் டைப் அப்படி பார்த்திங்கன்னா வினைல் ஈஸ்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சம்வாட் பெட்டராக இருக்கும். ஸோ பாலிஸ்டர் ரெசின் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் வினைல் ஈஸ்டர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எபாக்சி ரெசின். ஸோ எபாக்சி ரெசின் வித்து கிளாஸ் காம்போசிட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ பாலிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிபி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வினைல் ஈஸ்டர் யூஸ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா பிபி தான் போட்டிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற காம்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளாஸ் காம்போசிட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் நேமே பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்ஜிசி. நம்ம எஃப்ஆர்பியே கிடையாது, எஃப்ஆர்ஜிசி. ஸோ ரேட்டு கம்பேரிசன் பண்ணுறதும் நீங்கள் எஃப்ஆர்பி வேறு உங்கள்கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு எங்ககிட்ட கம்பேர் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸு. ஸோ அந்த ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸுக்கு தான் நம்ம கொட்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் இது எப்படி சொல்கிறது, வினைல் ஈஸ்டர் ரெசின் வச்சு யூஸ் பண்ணலை, நார்மலாக கிடைக்கிற பாலிஸ்டர் ரெசினும் யூஸ் பண்ணலை. நம்ம யூஸ் பண்ணுற ரெசின் எபாக்சி ரெசின் வித் ஃபைபர் கிளாஸ் காம்போசிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து, எஃப்ஆர்பிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து. நீங்கள் வினைல் ஈஸ்டர் யூஸ் பண்ணாலும் கிடைக்காது, பாலிஸ்டர் யூஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ நீங்கள் எபாக்சி ரெசின் வித் கிளாஸ் காம்போசிட்டில் மட்டும்தான் அந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 40 இயர்ஸ் வரைக்கும் வரும். இதை மெயினாக நம்ம எதுக்கு எஃப்ஆர்பி போகிறத ஹைடெக் அப்படின்னு நேம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டீல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். ஸோ வுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஈரத்தை தக்க வச்சுக்கிறோம், உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்படியே வேறு எது கெமிக்கல் பட்டாலும் ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம எபாக்சி ரெசினும் ஃபைபர் கிளாஸ் காம்போசிட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 100% கரோட் ஆகாது. ஸ்ட்ரென்த்து நீங்கள் டவுட் பண்ணிக்கவே வேணாம். தாராளமாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ChatGPTயில் போட்டு பாருங்கள், எதுலனாலும் பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை பற்றின டவுட் வேணாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது பர்டிகுலர்லி ஸ்பெஷலி மேட் ஃபார் கோட் ஃபார்ம்ஸு, டைரி ஃபார்ம்ஸு அண்ட் கோஸ்டல் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இது போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிறப்பே தேவையில்லை. நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுறோமோ அதில் தான் மேட்ரே இருக்குது. ஸோ நல்ல மெட்டீரியலை வாங்கி வெல் ட்ரெயின்டு ஃபேப்ரிகேட்டர்ஸை வச்சு பண்ணலைனாலும் அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ எஃப்ஆர்பிலாம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது, லைக் ஸ்டீலில் பண்ணுற மாதிரிலாம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர் கட்டிங் இருக்கணும், ப்ராப்பர் ஜாயினிங் இருக்கணும். ஸோ நம்ம கிளாஸ் மெட்டீரியல்ன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்க் போட்டு தான் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா மெட்டீரியல் பட்டதும் ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் கூட நீங்கள் மெட்டீரியலோட குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பவுண்டில் நம்ம போட்ட செட்டு எஃப்ஆர்பி ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்ட்டிஷன், கிரில் பார்ட்டிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த கிரில் பார்ட்டிஷன் போட்டுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எஃப்ஆர்பியை பற்றி இன்னும் நிறையா டவுட்ஸ் இருக்குது. இது பண்ணோம்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மெட்டீரியல் சாம்பிள்ஸ் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.